கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது அவர்களுடைய உயிர் மூச்சாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் துதிப்பதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன செஞ்சிட்டாருன்னு ஒரு தேவ பிள்ளையும் ஒரு நாளும் சொல்லிவிட கூடாது. இந்த சரீரம் இருக்கக்கூடிய அவயவங்கள்லாம் ஒன்று ஒன்று பெருமை பேசிக்கிட்டே தெரிஞ்சிச்சான். கால் சொல்லிச்சான், பார் கால் மட்டும் சரியில்லைன்னா நீ போக முடியுமா, நினச்ச இடத்துக்கு போக முடியுமா, எனவே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னுச்சான். கை சொல்லிச்சான், என்ன நீ பெரிய ஆளுன்னு சொல்கிற, நான் அந்த கை இல்லை அப்படின்னா அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஒரு நாள் முடியுமா, இதுபடி பேசிக்கிட்டு இருந்துச்சான். மூக்கு சொல்லிச்சான், இங்கே பாரு உனக்கு சரியாக கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்கிற, ஏன் மூக்கு கண்ணாடி கண் கண்ணாடின்னு சொல்ல மாட்டாங்க, மூக்கு கண்ணாடின்னு தான் சொல்லுவாங்க, பழைய பேர் இருக்கும். ஏன் மூக்கு கண்ணாடி அப்படின்னா அது மூக்கு மேலே தான் அது உட்காந்துருக்கு, சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கு, நான் இல்லைன்னா உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த மூக்கு சொல்லிச்சான். கண்ணாடி சொல்லிச்சாங்க, பாரு கண்ணாடியை கழட்டிட்டா உனக்கு சரியாக பார்வை தெரியலன்னா போய் எங்கேயா போய் முட்டி மோதுனா அடிபடுறது எது, மூக்கு தான் அடிபடும், அதனால் கொஞ்சம் அளந்து பேசு அப்படின்னு அது பேசிச்சான். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹார்ட்டு சொல்லிச்சான், இவர் நீங்கள் எல்லாம் கால் வலிக்குதுன்னா நீ போய் உட்காந்துக்கிற, கை வலிக்குதுன்னா பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிற, தூக்கம் வந்துச்சுன்னா கண்ணை மூடி தூங்கிக்கிற, எனக்கு எங்கேயா ரெஸ்ட் இருக்கா, உங்களை மாதிரி நான் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னால் இருதயம் சொல்லிச்சு அப்படின்னா என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு அது பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த அவயவங்கள்லாம் எல்லாம் சொல்லிச்சான், சரி நம்ம அமைதியாக இருப்போம், ஏன்னா மெயினானது அதுதான். அதுவே நமக்கு புத்தி சொல்லிருச்சு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியை நல்லா போயிட்டே இருக்கணும்னா இந்த ஹார்ட்டு துடிக்கிறது போல் கர்த்தரை எப்போதும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த இருதயம் லப்பு டப்புன்னு துடிக்கிறது போல் சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன், எந்த காலத்திலும் துதிக்கிறேன், கர்த்தர் கொடுத்தாலும் துதிப்பேன், எடுத்தாலும் துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி துதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு கதையை வாசித்தேன். அதன் போல் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட தேட 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 தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றுவார்.